ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எஸ்ஐபின்னா என்னென்னு பார்ப்போம். எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இப்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டமேட்டிக் வேல ரெகுலர் இன்டர்வல்ஸில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபண்டை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டெய்லி பேசிஸ்லேயோ இல்லை வீக்லி பேசிஸ்லேயோ இல்லை மந்த்லி பேசிஸ்லேயோ நீங்கள் வந்து ஒரு ₹100 இல்லைனா ₹500 அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸட் இன்டர்வலில் நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இது வந்து ஒரு டிசிப்ளின் வேயும் கொடுக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிற ஐடியா இருக்கும். அப்புறம் வந்து சில சமயம் நம்ம வந்து மறந்துடுவோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் கழித்து திரும்ப பார்க்கும்போது நமக்கு வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஐடியா வரும்போது முன்னாடியே அனலைஸ் பண்ணிவிட்டு நல்ல ஃபண்டாக சூஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஒரு டிசிப்ளின் வேல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். எப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் எஸ்ஐபியில் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஒரு ₹1,00,000 அந்த மாதிரி வந்து சேவ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இது வந்து சில பேரால் வந்து அந்த மாதிரி பல்க் அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் ₹500 அந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு வரும்போது மினிமம் ரிஸ்க் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சர்டன் டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மந்த்லி வந்து 5th ஆஃப் எவ்ரி மந்த் அந்த மாதிரியும் கூட செட் பண்ணிக்கலாம். அதில் டைப் ஆஃப் எஸ்ஐபி இருக்குது. ரைட் ஸ்கீமை சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாப் அப் எஸ்ஐபி, ஃப்ளெக்சிபிள் எஸ்ஐபி, பெர்செப்ஷுவல் எஸ்ஐபி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை வந்து எடுத்துக்கலாம். டாப் அப் எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பீரியடிக்கலாக வந்து நீங்கள் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஃப்ளெக்சிபிள் எஸ்ஐபினா உங்களோட அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். பெர்பெச்சுவல் எஸ்ஐபி அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் எண்ட் டேட் வச்சுக்கலாம். 1 இயர் கழிச்சு க்ளோஸ் பண்ணிப்பேன், 3 இயர்ஸ் கழிச்சு க்ளோஸ் பண்ணிப்பேன், இல்லை 5 இயர்ஸ் கழிச்சு இன்வெஸ்ட் பண்ணும் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி நம்ம வந்து ஐடியா பண்ணிக்கலாம். பெனிஃபிட் ஆஃப் எஸ்ஐபி அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும்போது நீங்கள் இது மாதிரி ஒரு டிசிப்ளின் வேல ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது ஒரு பீரியடிக்காக வந்து மார்க்கெட் நிலைமைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது. அதே மாதிரி ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங்கும் நடக்குது. தனியாக உட்காந்து ஆவரேஜிங் பண்ணாமல் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபண்ட் மேனேஜரே வந்து இதை ஹேண்டில் பண்ணிப்பார். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வேல்யூவும் வந்து நமக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் வந்து இதோட அட்வான்டேஜஸ்ஸு. இதுக்கப்புறம் வந்து நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. இதோட 1 இயர் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 15%, அதே மாதிரி 3 இயர்ஸ் ரிட்டர்ன்லாம் 19% இருக்குது. டிசிப்ளின் வேலை இன்க்ரீஸ் இது பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து எஸ்ஐபியில்